வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் 2 அலகு 2 கலைத்திட்டத்தின் பொருள் மற்றும் வகைகள். மீனிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம். கலைத்திட்டம் என்றால் என்ன, அதனுடைய வகைகள், எத்தனை வகைப்படும் என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த பாடம் படிப்பதினால் நமக்குள் ஏற்படும் குறிக்கோள்கள் என்ன, நமது நோக்கம் என்ன என்று பார்த்தால், கலை திட்டம் மற்றும் பாடத்திட்டத்தின் கட்டமைப்பை பற்றி புரிந்து கொள்ள இருக்கிறோம். கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்ட கட்டமைப்பின் கருத்தை பற்றி புரிந்து கொள்ள இருக்கிறோம். பாடத்திட்டம் மற்றும் பாடத்திட்டத்தின் கருத்தை, அதாவது கரிக்குலம் அண்ட் சிலபஸ், இந்த ரெண்டுக்கும் உள்ள கான்செப்டை வேறுபடுத்தி பார்க்க இருக்கிறோம். கலைத்திட்டம் மற்றும் பாட புத்தகத்தின் கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக், இதுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க இருக்கிறோம். பல்வேறு வகையான பாடத்திட்டங்களை பார்க்க இருக்கிறோம். பல்வேறு பாடத்திட்டத்தின் தாக்கத்தை வெவ்வேறு படிப்பின் மீது பகுப்பாய்வு செய்ய இருக்கிறோம். அப்ப இந்த 2வது பாடம் படிப்பதினால் என்ன நோக்கம் நமக்கு நிறைவேறப் போகிறது என்றால், கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்ட கட்டமைப்பின் கருத்தை விளக்க இருக்கிறோம். பாடத்திட்டம் மற்றும் கலைத்திட்டத்தின் கருத்தை வேறுபடுத்தி பார்க்க இருக்கிறோம். பாடத்திட்டம் மற்றும் கலைத்திட்ட பாட புத்தகத்தின் கருத்தை வேறுபடுத்துகிறோம். பல்வேறு வகையான பாடத்திட்டங்களை விவரிக்க இருக்கிறோம். பல்வேறு பாடத்திட்டத்தின் தாக்கத்தை வெவ்வேறு படிப்பின் மீது பகுப்பாய்வு செய்ய இருக்கிறோம். First of all, கரிக்குலம் என்றால் என்ன? What do you mean by curriculum? Concept of curriculum. பாடத்திட்டத்தின் கருத்து என்றால் என்ன அப்படின்னா, கரிக்குலம் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான கரரி என்பதிலிருந்து வந்தது. கரிக்குலம் என்பது லத்தீன் வார்த்தையான கரரி என்பதிலிருந்து பெறப்பட்டதாகும். அதாவது கரரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு பாதை, அது ஒரு பாதை, அந்த வழியாக நாம் செல்லலாம் என்பதற்காக கரரி. அப்ப ஒரு கல்வி முறையானது இந்த வழியாக சென்றால் சிறப்பானதாக இருக்கும், மிகவும் மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு சமூகத்திற்கு உகந்ததாக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு பாதையை நாம் உருவாக்க வேண்டும். அந்த பாதை தான் கரரி, கரிக்குலம். லத்தீன் என்ற வார்த்தையில கரரி என்று சொல்றோம். அப்ப ஒரு கல்வி முறையால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய நம்ம ஒரு இலக்கு வச்சிருப்போம். 10th ஸ்டாண்டர்ட்னா இது படிக்கணும், +2னா இது படிக்கணும், டிகிரினா இதை படிக்கணும், மெடிக்கல் எஜுகேஷன் இது படிக்கணும் அப்படின்னு நம்ம இலக்கு வச்சிருப்போம். அந்த இலக்கை அடைவதற்கு நாம் போடுகின்ற பாதை தான் கரிக்குலம். அப்ப பாடத்திட்டம், கலைத்திட்டம் என்ற சொல் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் ஒரு படிப்பிற்காக அங்கீகரிக்கப்பட்ட பாடங்களின் குழுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு குழுவான ஒரு தொகுப்பு, பாடங்களின் யூனிட்ஸ், அதாவது அலகுகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, இந்த மாதிரி அலகுகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் கரிக்குலம் என்று சொல்றோம். பாடத்திட்டத்தின் புரிதல் இந்த குறுகிய கருத்துடன் கட்டுப்படுத்தப்படுவது கிடையாது. இப்ப கரிக்குலம் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான கரரி. கரரி என்றால் பாதை, அது ஒரு பாதை ஆகும். அடுத்து கலைத்திட்டம், டெஃபனிஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம். எத்தனை டெஃபனிஷன்ஸ்? நிறைய டெஃபனிஷன்ஸ் இருக்கு கரிக்குலத்திற்கு. நாம் சில முக்கியமானவற்றை மட்டும் இங்க பார்ப்போம். அப்போ 1972ஆம் ஆண்டு புரூஸ் ஜாய்ஸ் மற்றும் மார்ஷா வெயில் 2 பேரும் ஒரு கலைத்திட்டத்துக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு கல்வி திட்டம். கலைத்திட்டத்தையே ஒரு கல்வி திட்டம், எஜுகேஷனல் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காஸ்வெல் அண்டு கேம்பல் 1935ஆம் ஆண்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாடத்திட்டமானது ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி குழந்தைகள் பெறும் அனைத்து வகையான அனுபவங்களையும் ஆசிரியரோட மேற்பார்வையில சில்ட்ரன்ஸ் பெறக்கூடிய அனைத்து வகையான அனுபவங்களும், அகாடமிக், நான் அகாடமிக், ஸ்போர்ட்ஸு,
டான்ஸு, இந்த மாதிரி வேற பாடல்கள், வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ ஆசிரியரின் தலைமையின் கீழ் மாணவர்கள் பெறக்கூடிய அனைத்து விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா கரிக்குலம், கலைத்திட்டம் என்று காஸ்வெல் அண்ட் கேம்ப்வெல் 1935 சொல்லியிருக்காங்க. அப்போ ரொனால்ட் டால் 1996 ரொனால்ட் டால் என்ற என்ன சொல்றாருன்னா, பாடத்திட்டம் இப்போது பொதுவாக பள்ளியின் அனுசரணையில் கற்கும் அனுபவங்கள் என்று கருதப்படுகிறது. பாடத்திட்டம் என்றாலே என்ன அப்படின்னா, பள்ளியோட அந்த அட்மாஸ்பியர்ல, அந்த இதுல நம்ம என்னென்ன கற்றுக்கொள்கிறோமோ அந்த அனைத்து அனுபவங்களையும் நாம் பாடத்திட்டம் என்று சொல்கிறோம். அடுத்து ஹில்டா டாபா, இவர் 1962 கலை திட்டத்தை, அதாவது பாடத்திட்டத்தை செயல்பாட்டிற்கான திட்டம், ஒரு கலைத்திட்டம் உருவாக்கிவிட்டால் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். எவ்வாறு செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது, அதை எப்படி நாம் மேம்படுத்துவது, அப்ப இது ஒரு செயல்பாட்டிற்கான திட்டம் அல்லது எழுதப்பட்ட ஒரு ஆவணம், டாக்குமெண்ட், ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. இது அப்படியே ரூல்ஸ், இந்த ரூல்ஸை இப்ப எக்ஸாம், இப்ப இந்த டிவிஷன் டெஸ்ட், இந்த மாசம் ஒரு வேற நான் அகாடமிக் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல பிகினிங்ல, அகாடமிக் இயர் பிகினிங்ல நம்ம என்ன விஷயம் நம்ம எழுதி கொள்கிறோமோ, நாம் டிஸ்கஸ் பண்ணி அதை நம்ம எழுதி கொள்கிறோமோ அதை அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் கரிக்குலம் அப்படின்னு ஹில்டா டாபா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, செயல்பாட்டிற்கான திட்டம் அல்லது எழுதப்பட்ட ஆவணம் என வரையறுத்திருக்கிறார். இதில் விரும்பிய இலக்குகள் அல்லது முடிவுகளை அடைவதற்கான உத்திகளும் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ புருஷ் ஜாய்ஸ், காஸ்வெல் கேம்ப்வெல், ரொனால்டு டால் மற்றும் ஹில்டா டாபா இவங்க எல்லாமே கலைத்திட்டத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு அனுபவம், ஆசிரியரின் கீழ் நாம் கற்கக்கூடிய அனைத்து அனுபவங்களையுமே கலைத்திட்டம் என்று சொல்கிறார்கள். அடுத்து இடைநிலை கல்வி ஆணையம் அப்படின்னு ஒன்றுக்கு. இடைநிலை கல்வி ஆணையம் 1952 54 உள்ள நம்ம போட்டிருந்தாங்க. அந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பள்ளி, வகுப்பறை, நூலகம், ஆய்வகம், பட்டறை, விளையாட்டு மைதானம் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான பல தொடர்புகள், இதன் மூலமாக மாணவர்கள் பெறக்கூடிய அனுபவங்கள், இந்த மொத்த அனுபவங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் கலை திட்டம் என்று அது சொல்லுது. அதாவது பள்ளியில என்னென்ன கிளாஸ் ரூம் என்னென்ன நீங்க கத்துக்கிறீங்க, அந்த வகுப்பு என்ன கத்துக்கிறீங்க, நூலகத்துல என்ன கத்துக்கிறீங்க, லேபரேட்டரியில என்ன கத்துக்கிறீங்க, பட்டறைன்னா அங்க ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, அதுல என்ன கத்துக்கிறீங்க, கிரவுண்ட் என்ன கத்துக்கிறோம், ஆசிரியருக்கும் மாணவருக்கும் என்ன டிஸ்கஷன் நடக்குது, அந்த டிஸ்கஷன் மூலமாக மாணவர்கள் பெறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள், இந்த ஒட்டுமொத்த அனுபவங்களின் தொகுப்பு தான் கலைத்திட்டம் என்று இடைநிலை கல்வி ஆணையம் சொல்கிறது. அப்ப பாடத்திட்டம் என்பது இதுல கலைத்திட்டம் என்ற சொல், பாடத்திட்டம் என்பது இந்த கல்வி செயல்முறையை வழிநடத்தும் திட்டமாகும். அப்போ இதுல இந்த திட்டத்துல 4 முக்கிய கூறுகள் அடங்கி இருக்கிறது. ஒன்று, குறிக்கோள்கள். எந்த ஒரு கல்வி செயல்பாட்டிற்கும் நமக்கு குறிக்கோள் ரொம்ப முக்கியம். அப்போ நம்பர் 1 குறிக்கோள்கள். நம்பர் 2 உள்ளடக்கம் அல்லது கற்றல் பொருட்கள். உள்ளடக்கம் அல்லது கற்றல் பொருட்கள் என்ன இருக்கு, நம்ம எப்படி அதை லேர்ன் பண்ண போறோம், எதை யூஸ் பண்ணி. 3வது கற்பித்தல் கற்றல் உத்திகள், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அதை எப்படி நம்ம கத்துக் கொடுக்க போறோம். அப்புறம் 4வது எவாலுவேஷன், மதிப்பீடு. அப்ப இந்த 4 குறிக்கோள்களும் இருக்கக்கூடியவைகள் முக்கியமான கூறுகளாக கலைத்திட்டத்தில் பார்க்கப்படுகிறது. 1 குறிக்கோள்கள், 2 உள்ளடக்கம் அல்லது கற்றல் பொருட்கள், 3 கற்பித்தல் கற்றல் உத்திகள், 4 மதிப்பீடு. இதுதான். அடுத்து இந்த கலைத்திட்டத்தால் வழங்கப்படும் செயல்பாடுகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் சர்வ்டு பை தி கரிக்குலம். என்னன்னா கலைத்திட்டத்தின் மூலமாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, படிப்பு மற்றும் வாழ்க்கையின் பாடங்களுக்கு இடையான தொடர்பு. இப்ப படிப்பு என்பது ஏதோ ஒரு தியரியா படிச்சுட்டு வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம போறது கிடையாது. படிப்புக்கும் வாழ்க்கைக்குமான
தொடர்புகள் என்னென்ன, இதன் மூலமாக எவ்வாறு நாம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வது, இதன் மூலமாக சமுதாயத்தில் நாம் எவ்வாறு பெரிய இலக்குகளை அடைவது, இது மாதிரியான விஷயங்களை நமக்கு இந்த கலைத்திட்டம் கொடுக்குது. அப்ப சிந்தசிஸ் பிட்வீன் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் லைஃப், படிப்பு மற்றும் வாழ்க்கையின் பாடங்களுக்கு இடையேயான தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அறிவை பெறுதல் மற்றும் வலுப்படுத்துதல். கலைத்திட்டத்தின் மூலமாக நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அறிவை பெறுகிறோம். அப்ப அறிவை பெறுவோம், பெறுதல் மற்றும் வலுப்படுத்துதல். அக்யூசியேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் நாலேஜ், இதுதான் ஃபங்க்ஷன் சர்வ்டு பை தி கரிக்குலத்தில் ரொம்ப முக்கியம். அக்யூசியேஷன் ஆஃப் நாலேஜ், அறிவை முதல்ல பெற்றுக்கொள்கிறோம். பாட புத்தகங்கள் மூலமாக, கலைத்திட்டங்கள் மூலமாக, பள்ளியின் மூலமாக, நூலகத்தின் மூலமாக, ஆசிரியரின் மூலமாக கலைத்திட்டத்தை அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பெற்றுக்கொண்ட அறிவை மென்மேலும் நாம் வலுப்படுத்துகிறோம். அப்ப அக்யூசியேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் நாலேஜ், இது ஒரு கலைத்திட்டத்தில் முக்கியமான ஒரு பார்ட். அடுத்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சி. அகாடமிக் மட்டும் இருந்தால் பத்தாது, நான் அகாடமிக் மட்டும் இருந்தால் பத்தாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மட்டும் இருந்தால் பத்தாது. அப்போ நமக்கு ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு மாணவனுக்கு முழுமையான வளர்ச்சி, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அப்போ பிசிக்கல் அவன் நல்லா இருக்கணும், மென்டலி நல்லா இருக்கணும், அவனுக்கு சோசியலி நல்லா இருக்கணும். அப்போ ஒரு முழுமையான வளர்ச்சியை ஒரு கலைத்திட்டம் கொடுக்கிறது. அப்போ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். அடுத்து ஜனநாயக விளிம்பியங்களின் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். இன்றைய காலகட்டத்தில் வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கீ ரோல் பிளே பண்ணுது. என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்திலையுமே வேல்யூஸ் வேணும். இப்போ இன்றைய இந்த டெக்னாலஜிக்கல் எராவில் வேல்யூஸ் என்பது இல்லாமலே போய்விட்டது. அப்போ நம்ம இந்த கலைத்திட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேல்யூஸை ஒரு பார்ட்டை நம்ம சேர்த்துக்கணும். அப்போ ஜனநாயக டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், டெமோக்ராட்டிக் சுச்சுவேஷனை நம்ம வளர்க்கணும். அப்போ நம்பர் 1 கலைத்திட்டத்தால் வழங்கப்படக்கூடிய பொருட்கள் என்னன்னா, நம்பர் 1 வந்து படிப்பு மற்றும் வாழ்க்கையின் பாடங்களுக்கு இடையேயான தொகுப்பு, சிந்தசிஸ் பிட்வீன் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் லைஃப், அறிவை பெறுதல் மற்றும் வலுப்படுத்துதல், அக்யூசியேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் நாலேஜ். அடுத்து முழுமையான வளர்ச்சி, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். 4 ஜனநாயக விளிம்பியங்களின் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். இந்த 4மே வந்து கலைத்திட்டத்தால் வழங்கப்படும் முக்கியமான செயல்பாடுகள். அடுத்து கலைத்திட்டத்தால் வழங்கப்படும் முக்கியமான செயல்பாடுகள்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, மாணவர்களின் தேவையை விவரித்தல், ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ். இதுல ஏன்னா மாணவர்களுக்கு தேவையில்லாததை, புரியாத விஷயங்களை, அவனுக்கு வாழ்க்கைக்கும் அவனுடைய படிப்புக்கும் தேவையான விஷயத்தை நம்ம வைக்க போறது இல்லை. அப்ப மாணவர்களின் தேவைகளை உணர்ந்து அதைத்தான் நம்ம பாடத்திட்டத்தில் சேர்க்கணும். அப்போ இது ஒன்று, மாணவர்களின் தேவைகளை விவரித்தல், ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ். அடுத்து மதிப்புகளை உணர்தல், ரியலைசேஷன் ஆஃப் வேல்யூஸ். முன்னாடியே பார்த்தோம் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படின்ட்டு. இங்க அந்த வேல்யூஸோட மதிப்புகளை ரியலைஸ் பண்றது, மதிப்புகளை உணர்தல். அடுத்து தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இடையே நல்ல உறவை மேம்படுத்துதல், அதெல்லாம் கொடுக்குது. ஹார்மோனி பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்டு சொசைட்டி. அப்போ தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இடையான நல்லிணக்கத்தை, நல்ல உறவை இந்த கலைத்திட்டம் மூலமாக நாம் போற்றுகிறோம், மேம்படுத்துகிறோம். ஹார்மோனி பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்டு சொசைட்டி. அடுத்து சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதல், இதற்காக படிப்பதற்கு, வாழ்க்கைக்கு எல்லாத்திற்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறது. அப்போ நல்ல ஒரு கண்டூசிவ் என்விரான்மெண்ட், கிரியேஷன் ஆஃப் கண்டூசிவ் என்விரான்மெண்ட். அப்ப இதுதான் வந்து ஃபங்க்ஷன் சர்வ்டு பை தி கரிக்குலம். என்னென்ன அப்படின்னா, படிப்பு மற்றும் வாழ்க்கையின் பாடங்களுக்கு இடையேயான தொகுப்பு, சிந்தசிஸ் பிட்வீன் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் லைஃப். நம்பர் 2 அறிவை பெறுதல் மற்றும் வலுப்படுத்துதல், அக்யூசியேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் நாலேஜ். 3 முழுமையான வளர்ச்சி, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். 4 ஜனநாயக விளிம்பியங்களின் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். 5 மாணவர்களின் தேவைகளை விவரித்தல், ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ். 6 மதிப்புகளை உணர்தல், ரியலைசேஷன் ஆஃப் வேல்யூஸ். 7
தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இடையே நல்லிணக்கம், ஹார்மோனி பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி. நம்பர் 8, சாதகமான சூழ்நிலையை உருவாக்குதல், கிரியேஷன் ஆஃப் கண்டூசிவ் என்விரான்மெண்ட். இதுதான் வந்து கலைத்திட்டத்தால் வழங்கப்படும் செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் சர்வ்டு பை தி கரிக்குலம். அடுத்து கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், கலைத்திட்ட கட்டமைப்பு என்றால் என்ன? கலைத்திட்ட கட்டமைப்பு என்பது யாது அப்படின்னா, ஒரு கலைத்திட்டம் அல்லது படிப்பிற்கான பாடத்திட்டம் என்பது நாமளா உருவாக்கி கொள்ள முடியாது. அது என்ன பண்ணும்னா, மத்திய மற்றும் மாநில அளவில் சில எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஒரு கேம் போட்டு அந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு அதன் மூலமாக அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்ட கட்டமைப்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். மத்திய மற்றும் மாநில அளவில் சில உச்சநிலை முகமைகள் மூலம் அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்ட கட்டமைப்பிலிருந்து இது நம்ம பெற முடியும் இந்த கலைத்திட்டத்தை. எடுத்துக்காட்டாக NCERT ஒன்று இருக்கு, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இந்தியாவில் பள்ளி கல்விக்கான பாடத்திட்டம் அனைத்துமே இந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன தேசிய கவுன்சில் தயாரித்த பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பின் வழிகாட்டின்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்வியில் உள்ள அனைத்து இதுவுமே வந்து பாடத்திட்டமே எங்க இருக்குன்னா NCERT வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம ஸ்டேட் போர்டும் ஃபாலோ பண்றோம், நம்மளுடைய சென்ட்ரல் போர்டும் ஃபாலோ பண்றாங்க. அது அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரீஜன் வைஸ் அவங்களுடைய லேர்னர்ஸோட என்டியாசிஸ் வைஸ் வந்து நம்ம கூட்டிக்கிறாங்க, குறைச்சிக்கிறாங்க. இது NCERT இருந்து. அப்புறம் பிஎட் எம்எட் போன்ற அந்த டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்காக நமக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், தேசிய ஆசிரியர் கல்வி மையம் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த பிஎட் எம்எட்டுக்காக சிலபஸை உருவாக்குறாங்க. அப்புறம் NCFTன்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஆசிய கல்விக்கான பாடத்திட்ட கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கலைத்திட்ட கட்டமைப்பின் பொதுவான கூறுகள். கலைத்திட்ட அதாவது கட்டமைப்போட பொதுவான கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, காமன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். என்னென்ன விஷயங்களை நம்ம கலைத்திட்டம் அதாவது கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் நம்ம உள்ள கொண்டு வரணும், எப்படியெல்லாம் நம்ம கலைத்திட்டத்தை சேர்க்கணும், என்னென்ன மாதிரியான இருக்கும், என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம உள்ள இருக்கும். எந்த ஒரு பாடத்திட்டம் எடுத்துக்கொண்டாலும் சரி, கலைத்திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உறுப்பு என்னென்ன இருக்கு அப்படின்னா எலிமெண்ட்ஸ். இது செயல்பாடு அல்லது நோக்கம், ஃபங்க்ஷன் ஆர் பர்பஸ். இதற்காக நம்பர் 1 அறிமுகம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா தற்போதைய சூழல் அப்படின்றது ஒரு எலிமெண்ட் இருக்கும். அதுக்கு செயல்பாடு அல்லது நோக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா சமூக மற்றும் பொருளாதார சூழலை விவரிக்கிறது. இது கல்வியை உருவாக்குவதை பாதிக்கிறது. இது கல்வி கொள்கை மற்றும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் என திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இருக்கு. சமூகம் மற்றும் இது ரொம்ப முக்கியம், சமூக மற்றும் பொருளாதார சூழ்நிலையை பற்றி விவரிக்கிறது. இது இந்த தற்போதைய சூழல். அடுத்து கல்வி கொள்கை அறிக்கைகள். செயல்பாடு என்ன அப்படின்னா கல்விக்கான அரசாங்கத்தின் இலக்குகளை விவரிக்கிறது. உலகளாவிய கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் போன்றவை பொருளாதாரத்திற்கு தேவையான திறன்களை மேம்படுத்துதல், செழிப்பு மற்றும் ஒரு நிலையான உருவாக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையுள்ள சமூகத்தை உருவாக்குவது. இதுதான் நோக்கம். கல்விக் கொள்கை அறிக்கை என்ன சொல்லணும்னா கல்விக்கான அரசாங்கத்தின் இலக்குகளை விவரிக்கிறது. என்னன்னா கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ்ஸ் கல்விக்கு, அதை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன். அடுத்து உலகளாவிய கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் போன்றவை பொருளாதாரத்தில் தேவையான திறன்களை மேம்படுத்துதல். அடுத்து சகிப்புத்தன்மையை மேம்படுத்துதல், இது ரொம்ப முக்கியம். அடுத்து உறுப்பு என்ன இருக்கும் அப்படின்னா எலிமெண்ட் ஒவ்வொரு நிலை அல்லது சுழற்சிக்கான பரந்த கற்றல் நோக்கங்கள் மற்றும் விளைவுகள் அல்லது தர நிலைகளின் அறிக்கை. இது என்னன்னா மாணவர்கள் தங்கள் பள்ளி கல்வியை முடிக்கும் போது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி விவரிக்கிறது. இதான் வந்து தரநிலை அறிக்கை, ரேங்க் மாதிரி. மாணவர்கள் தங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கும் போது என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும். 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க மேத்தமெட்டிக்ஸ்ல எந்த லெவலுக்கு தெரியணும், என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் வந்து
சொல்றது. மாணவர்கள் தங்கள் பள்ளி கல்வியை முடிக்கும் போது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி விவரிக்கிறது. அறிவு, புரிதல், திறன்கள், மதிப்புகள் மற்றும் அணுகுமுறைகள் உள்ளிட்ட பல களங்களில் முடிவுகளை வெளிப்படுத்த இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுதான். அடுத்து 4, கல்வி முறையின் கட்டமைப்பு. கல்வி முறையின் கட்டமைப்பு இருக்கும்னா பாடத்திட்ட கட்டமைப்பை பயன்படுத்த வேண்டிய பள்ளி அமைப்பை பற்றி விவரிக்கிறது. ஸ்கூலோட ஸ்ட்ரக்சரை பற்றி இது விவரிக்கின்றது. அடுத்து பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம், கற்றல் பகுதிகள் மற்றும் பாடங்களின் அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம் எப்படி இருக்கணும், கற்றல் பகுதிகள் எப்படி இருக்கணும் மற்றும் பாடங்களின் அமைப்பு. கட்டமைப்பிற்குள் உள்ளடக்கத்தின் அமைப்பு மற்றும் பள்ளிகள், மாணவர்கள் எந்த அளவிற்கு தேர்வு செய்யலாம் என்பதை இது விவரிக்கிறது. இந்த 6ல செயல்படுத்துவதற்கு தேவையான ஆதாரங்களின் தரநிலைகள். செயல்படுத்துவதற்கு தேவையான ஆதாரங்கள் என்னன்னா, ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தகுதிகள், கற்பித்தல் சுமையாக இருக்க வேண்டும். அதாவது ஆசிரியர்கள் தகுதி உடையவர்கள் இருக்க வேண்டும். கற்பித்தலை சுமையாக இல்லாமல் சுகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் இவ்வளவுதான் இருக்கணும் ஒரு ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு வகுப்போட எண்ணிக்கை எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். அடுத்து பொருட்கள் என்னென்ன இருக்கணும்னா, பாட புத்தகங்கள், கம்ப்யூட்டர்ஸ், பிற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம். அடுத்து வசதிகள், வகுப்பறையில் இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், அந்த எக்யூப்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணக்கூடிய அந்த வசதிகள் இருக்கணும். இதுதான். அடுத்து கற்பித்தல் முறை என்னன்னா, கற்பித்தல் அணுகுமுறையின் வரம்பை விவரிக்கிறது. 8, மாணவர்களின் சாதனைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் அறிக்கையை செய்தல். ஒவ்வொரு பாடத்தின் விளைவுகளையும் மாணவர்கள் எந்த அளவிற்கு அடைகிறார்கள் என்பதை மதிப்பிடுவதின் முக்கியத்துவம் மற்றும் மதிப்பீட்டு உத்திகளின் வகைகளை பரிந்துரைக்கிறது. இதுதான். அப்போ கலைத்திட்ட உத்திகளின், அதாவது கலைத்திட்ட கட்டமைப்பின் பொதுவான கூறுகள், காமன் எலமெண்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 வந்து அறிமுகம். அந்த அறிமுகத்துல தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கும், சமூக மற்றும் பொருளாதார சூழல் எப்படி இருக்கிறது. நம்பர் 2 கல்வி அறிக்கைகள், கல்வி கொள்கை அறிக்கைகள், எஜுகேஷன் பாலிசியோட பத்தி அதை விளக்குது. கல்வி கொள்கைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, உலக அளவில் எப்படி இருக்கு, நம்ம எப்படி இன்னும் மேம்படணும், அப்போ ஒரு சகிப்பு தன்மை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கு. அடுத்து ஒவ்வொரு நிலை தரநிலைகளின் அறிக்கை. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களோட நாலேஜ், புரிதல், ஸ்கில்ஸு, வேல்யூஸ், அதாவது எவாலுவேஷன், அவங்களோட அப்ரோச்சு, இதை பத்தி அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை பத்தியான ஒரு விஷயங்கள். அடுத்து கல்வி முறையின் கட்டமைப்பு, பாடத்திட்ட கட்டமைப்பை பயன்படுத்த வேண்டிய பள்ளி அமைப்பை பற்றி விவரிக்கிறது. அடுத்து பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம், கற்றல் பகுதிகள் மற்றும் பாடங்களின் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுது. அடுத்து ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், வசதிகள் எப்படி இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன வேணும், இதை பற்றி சொல்லுது. அடுத்து கற்பித்தல் முறை, எந்த முறையில நம்ம கற்பிக்கணும், அப்ரோச் என்ன, எந்த பாடத்தை எப்படி கற்பிக்கணும். இதான் வந்து 7th பாயிண்ட். கற்பித்தல் அணுகுமுறையில் வரம்பு விவரிக்கிறது. என்னென்ன நம்ம வந்து கற்பிக்க போறோம், பிளேவே மெத்தட கற்பிக்கிறோமா, டெமான்ஸ்ட்ரேஷனா, லெக்சர் மெத்தடா, ஹியூரிஸ்டிக் மெத்தடா, இந்த மாதிரி என்ன முறையில் நாம் கற்பிக்க வேண்டும், இந்த ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதை அந்த கலைத்திட்டத்திலே நம்ம கோடிட்டு காட்ட வேண்டும். அடுத்து மாணவர்களின் சாதனைகள் மதிப்பீடு செய்தல், எவாலுவேஷன் நம்ம எப்படி பண்றோம், எந்தெந்த ஆஸ்பெக்ட எந்தெந்த ஏரியாவில் எவாலுவேஷன். ஒன்று நாலேஜ் பேஸ்ட் எவாலுவேஷனா, ஸ்கில் பேஸ்ட் எவாலுவேஷனா, இல்லை வேற நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் எவாலுவேஷனா என்பதை இந்த கலைத்திட்டம் நம்ம சொல்லணும். அடுத்து கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம். கரிக்குலம்னா என்ன, சிலபஸ்னா என்ன, ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கலைத்திட்டம் என்பது படிப்பின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த சொல். கலைத்திட்டம் என்பது நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அதோட ஒட்டுமொத்த அம்சங்களையும், எல்லா அம்சங்களையும், ஏறக்குறைய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சொல். இது ஒரு படிப்பு திட்டத்தின் தொடர்புடைய கல்வி அனுபவத்தின் மொத்தமாகும். கலைத்திட்டத்தின் 3 முக்கிய களங்களாக பாடத்திட்டம், இணை பாடத்திட்டம் மற்றும்
பாடத்திட்டம் சாராத அம்சங்கள். இதுதான் கலைத்திட்டம் என்பது ஒட்டுமொத்தமான பாடத்திட்டத்தை பற்றிய ஒரு கூறுகள். அந்த கலைத்திட்டத்தில் அந்த கரிக்குலத்தில் என்னென்ன வரும் அப்படின்னா, சிலபஸ் வரும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வரும், கோ கரிக்குலர். அப்போ பாடத்திட்டம், இணை பாடத்திட்டம், பாடத்திட்டம் சாராத அம்சங்கள், இது எல்லாமே ஒட்டுமொத்த அமைப்பு தான் வந்து கலைத்திட்டம், கரிக்குலம் சொல்றோம். அடுத்து பாடத்திட்டம்னு என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட படிப்பிற்கான எந்த ஒரு பாடத்திட்டமும் தொடர்புடைய பாடத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக கருதப்படலாம். இது என்ன பொருட்கள் கற்பிக்கப்பட வேண்டும் மற்றும் எந்த அவசியம் உள்ளது என்பதை இது குறிப்பிடுகிறது. என்ன கற்பிக்க போற கலைத்திட்டத்திலிருந்து ஒரு போர்ஷனை எடுத்து அந்த போர்ஷனை மட்டும் நம்ம சிலபஸா வச்சுக்கிறது தான் வந்து பாடத்திட்டம். இதுதான் இப்ப இந்த பாடத்திட்டம் என்பது கலைத்திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில இருந்து, அந்த கலைத்திட்டத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நாம் மாணவர்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப, மாணவர்களுடைய அந்த ப்ரீவியஸ் நாலேஜுக்கு ஏற்ப நாம் ஒரு போர்ஷன் வச்சுக்கிறோம். அதுக்கு பேர் தான் வந்து பாடத்திட்டம். அப்ப கலைத்திட்டம் என்பது ஒரு படிப்போட ஒட்டுமொத்த அம்சமாகும். இந்த ஒட்டுமொத்த அம்சத்திலிருந்து 3 வகைகள் அமையும். என்னன்னா, பாடத்திட்டம் வரும், இணை பாடத்திட்டம் வரும், பாடத்திட்டம் சாராத அம்சங்களும் வரும். ஆனா பாடத்திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட படிப்பிற்கான எந்த ஒரு பாடத்திட்டமும் தொடர்புடைய பாடத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இது என்ன பொருட்கள் கற்பிக்கப்பட வேண்டும் மற்றும் எந்த வரிசையில் உள்ளது என்பதையும் இது குறிக்கிறது. அப்ப கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டத்தின் வேறுபாடு என்ன அப்படின்னா, பாடத்திட்டம் இது கலைத்திட்டம். பொருள் என்ன அப்படின்னா, பாடத்திட்டத்தில் உள்ள கருத்துக்களின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய ஆவணமாகும். இது ஒரு ஆவணம். ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாடத்துல அந்த பாடத்துல மட்டும் உள்ள அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட். இதுதான் வந்து பாடத்திட்டம். இதுவே கலைத்திட்டம் அப்படின்னா, கல்வி முறை அல்லது பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்படும் ஒட்டுமொத்தமான உள்ளடக்கமாகும். இதுதான் கல்வி முறை எப்படி இருக்கும் அல்லது பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்படும் ஒட்டுமொத்த உள்ளடக்கமாகும். தோற்றம் இது அப்படின்னா, இது வந்து கிரேக்க சொல் சிலபஸ், இது லத்தீன் வேர்ட் கரிக்குலம். இது சிலபஸ், இது லத்தீன். அடுத்து அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு பாடம், அவ்வளவுதான். சிலபஸ் என்பது ஒரு பாடம். கலைத்திட்டத்துல வந்து அமைப்புனா இது ஒரு பாட நெறி அல்லது ஒரு திட்டம். ஒட்டுமொத்தம் ஒரு பாடத்திட்டம். இது ஜஸ்ட் ஒரு யூனிட் அல்லது ஒரு ஏரியா. அடுத்து இது வந்து விளக்கமாக இருக்கும். பாடத்துல வந்து இது வந்து விளக்கமா இருக்கும். ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா டாப் டு பாட்டம் ஏறக்குறைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பாடத்தில் மாத்திரம் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதை பத்தி விளக்கக்கூடியது. இது ஜஸ்ட் பரிந்துரைக்கிறது. இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். நம்ம தான் எடுத்து அதை நல்ல இன்டெப்தா போய் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இது ஒரு வாய்ப்பு என்னன்னா, இது குறுகியது, இது ஒரு அகலமானது, இது ஒரு விசாலமானது, இது ஒரு விசால பார்வை கொண்டது. இந்த கலைத்திட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து விசாலமாக இருந்து நம்ம இன்டெப்தா போய் லைப்ரரியில படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இது தேர்வு வாரியம் மூலமாக ஒரு வாரியம், ஒரு எக்ஸ்பர்ட் இல்ல அந்த ஏரியாவில் உள்ள ஒரு டீச்சர்ஸ், இவங்க மூலமாக இது வந்து கொண்டு வர்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் சொல்லுது. கலைத்திட்டத்தை வந்து கவர்மெண்ட் இது வைக்கணும்னு சொல்லுது. ஸ்கூல் முடிவெடுத்துக்கலாம், காலேஜில் வந்து இதை வந்து வச்சுக்கலாம், முடிவெடுத்துக்கலாம். அகாடமிக் கவுன்சில்லாம் இருக்கு. அல்லது அந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு முடிவெடுத்துக்கலாம். இந்த இதற்கு இது வந்து காலம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு நிலையான காலத்திற்கு பொதுவாக ஒரு வருடம். பாடத்திட்டம் என்பது பொதுவான ஒரு வருடம். இந்த வருடம் ஒரு பாடத்திட்டத்தை வைக்கிறோம், ஒரு சிலபஸை வைக்கிறோம். மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டம் மூலமாக நன்மை பயக்குது, மேலும் மேலும் அவர்களுக்கு ஆர்வத்தை கூட்டுது அந்த பாடத்தின் மூலமாக. இது வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடமாக இருக்கிறது. இது அப்படின்னா அதை நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஒரு 1 இயர் கன்டினியூ பண்ணலாம். அப்புறம் மேலும் கன்டினியூ பண்ணிட்டே போகலாம், அப்டேட் பண்ணிட்டே போகலாம். ஆனா இதுவே பயனற்றது என்றால் நாம் உடனே நீக்கி விடலாம். ஆனால் இந்த கலைத்திட்டம் என்பது ஒரு படிப்பு முடியும் வரை, 3 வருஷம் ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா படிப்பு முடியும் வரை இந்த கலைத்திட்டம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஆசிரியருக்கு ஆசிரியர் மாறுபடும் பாடத்திட்டம்.
ஒரு வாத்தியார் ஒரு மாதிரி சொல்லுவாரு, இன்னொரு வாத்தியார் ஒரு மாதிரி சொல்லுவார். அப்ப ஆசிரியருக்கு ஆசிரியர் இந்த பாடத்திட்டம் மாறுபடும், அவருடைய கான்செப்ட் மாறுபடும். ஆனா கலைத்திட்டம் வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். இதுதான் வந்து பாடத்திட்டத்துக்கும் கலைத்திட்டத்துக்கும் வேறுபாடு. என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்றேன். பொருள்: பாடத்திட்டம், கலைத்திட்டம். பாடத்திட்டத்தில் உள்ள கருத்துக்களின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய ஆவணமாகும். கலைத்திட்டத்துல கல்வி முறை அல்லது பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்படும் ஒட்டுமொத்த உள்ளடக்கமாகும். இதோட தோற்றம்னா சிலபஸ் அப்படின்றது கிரேக்க சொல்ல வந்திருக்கு. இது கரிக்குலம் என்பது லத்தீன் வேர்லேருந்து வந்திருக்கு. இதோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, இது ஒரு பாடம். ஆனால் கலைத்திட்டம் என்பது ஒரு பாட நெறி அல்லது இது ஒரு கலைத்திட்டம், இது ஒரு ஸ்கீம். இது வந்து பாடத்திட்டம் வந்து ஒரு விளக்கமான ஒரு குறிப்பை கொண்டுள்ளது. ஆனால் கலைத்திட்டம் பரிந்துரை செய்கிறது. பாடத்திட்டம் ஒரு குறுகியலானது, ஒரு குறுகியது. கலைத்திட்டம் ஒரு விஷாலமானது, விசால பார்வையை மூலமாக கொண்டது. பாடத்திட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட் மூலமாக நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். ஆனால் கலைத்திட்டம் என்பது கவர்மெண்ட் சொல்லுது, அந்த பள்ளிக்கூடம், அந்த காலேஜ், அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அவங்க பார்த்து முடிவு செய்யக்கூடியது. இதோட காலம், பாடத்திட்ட காலம் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேல வந்து நல்லா இருந்தால் நம்ம நீடித்துக் கொள்ளலாம். ஆனால் கலைத்திட்டம் என்பது ஒரு படிப்பு முடியும் வரை. இது வந்து தன்மை வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஆசிரியருக்கு ஆசிரியர் மாறுபடும். ஆனால் கலைத்திட்டம் என்பது எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். இதுதான் கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டத்தினுடைய வேறுபாடு. அப்புறம் கரிக்குலம் அண்டு டெக்ஸ்ட் புக். கலைத்திட்டம்னா என்ன, பாட புத்தகம் என்றால் என்ன? கரிக்குலம் அண்டு டெக்ஸ்ட் புக். கலைத்திட்டம் என்பது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இது வந்து ஒரு பரந்த சொல். இது எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடியது. இது ஒரு ஒட்டுமொத்த கற்றல் அனுபவங்களின் ஒட்டுமொத்தமான ஒரு தொகுப்பு. இதுல சிலபஸ் வரும், இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வரும், இணை பாடத்திட்டங்கள் வரும், பாடத்திட்டம் சாராத அம்சங்கள் வரும். எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு மாணவனுடைய ஒரு அனுபவங்கள். அதுதான் வந்து கலைத்திட்டம். படிக்கிறது, விளையாடுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கலைத்திட்டம் என்பது ஒரு பரந்த ஒரு சொல். ஆனால் பாட புத்தகம் என்பது, பாட நூல் என்பது ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் உள்ளடக்கங்களை கற்பிப்பதில் பயன்படுத்தப்படும் ஒரு புத்தகம். சில சமயங்களில் ஒரு பாடத்தை கற்பிக்க பல பாட புத்தகங்கள் நமக்கு தேவைப்படலாம். இதுதான் முக்கியம். அந்த பாடநூல் என்பது அந்த பாடத்திட்டத்தில் சிலபஸ்ல உள்ளதை நம்ம கற்பிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல், ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பல புத்தகங்கள் இருக்கும். ஒரே ஒரு புக்கு மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பல புத்தகங்கள் இருக்கும். அது நமக்கு எந்த புக்கு தேவைப்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். மாணவர்களுக்கு பல வழிகளில் கற்கக்கூடிய பல உத்திகளில், பல டூல்ஸ்ல இந்த புத்தகம் என்பது, பாட புத்தகம் என்பது ஒரு டூல். அவ்வளவுதான். அது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பாடத்தை கவர் பண்ணிருக்கணும். அந்த பாடத்திட்டத்தின் மூலமாக கலைத்திட்டத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக இது பயன்படக்கூடியது. அடுத்து, பாட புத்தகங்கள் மாணவர்களுடைய சுய ஆய்வு மற்றும் செயல்பாட்டின் பழக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது முக்கியம். பாடத்திட்டத்தினால் வரக்கூடிய ஒரு நல்ல நன்மை என்னன்னா, பாட புத்தகங்கள் மாணவர்களுடைய சுய ஆய்வு, செல்ஃப் ரிசர்ச். நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி படிக்கிறோம், நமக்கு வந்து இது எந்த மாதிரியான பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நம்ம சுய ஆய்வு மற்றும் செயல்பாட்டின் பழக்கத்தை இது ஏற்படுத்துகிறது. மாணவர்களின் மனதில் சிந்தனை மற்றும் பகுத்தறிவை உருவாக்குகிறது பாட புத்தகம். நாம் ஒரு மாதிரியாக நினைச்சிருப்போம் ஒரு விஷயத்த, ஒரு கான்செப்ட, ஒரு கருத்தை நாம் ஒரு மாதிரி நினைத்திருப்போம். ஆனால் பாட புத்தகத்தில் வேற மாதிரி இருக்கும். அப்ப பகுத்தறிவை உருவாக்குறது. வெவ்வேறு பகுதிகளில் கற்பித்தல் திறனை வளர்ப்பதில் ஆசிரியர்களுக்கு இது உதவுகிறது. பாட புத்தகங்கள் டீச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படி டீச் பண்றது, எப்படி எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி டீச் பண்றது என்பதற்கு பாட புத்தகங்கள் ஆசிரியர்களுக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளது. அடுத்து, மாணவர்கள் பாடங்களை பற்றிய சரியான புரிதலை வளர்க்க இது இந்த புத்தகங்கள் உதவுகிறது. மாணவர்கள் வந்து பாடங்களை பற்றி சரியான புரிதலை வளர்க்க உதவுகிறது. சமூகத்திற்கும் மாணவருக்கும் இடையே
நல்ல உறவை இது வளர்க்கிறது. ஏன்னா நிறைய பாட புத்தகங்கள்ல மாரல் ஸ்டோரிஸ் இருக்கு. நிறைய பாட புத்தகங்கள்ல நம்ம சுதந்திரத்தை பற்றிய கருத்துக்கள் இருக்கு. நிறைய பாட புத்தகங்கள்ல எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி நீதியை கடைபிடிக்க வேண்டும், எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இது மாதிரி பல விஷயங்களை நமக்கு பாட புத்தகங்கள் சொல்லுகிறது. அந்த பாட புத்தகத்தின் மூலமாக நமக்கும், அதாவது மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் இடையே ஒரு நல்ல ரேப்போவை உருவாக்கக்கூடியது இந்த பாட புத்தகங்கள் தான். பொதுவாக புத்தகங்கள் தான், அதான் பாட புத்தகம் சொல்றோம், புத்தகங்கள் தான். அடுத்து மாணவர்கள் இடை மற்றும் பல்துறை கண்ணோட்டத்தில் பாடங்களை புரிந்து கொள்ள வாய்ப்பளிக்கிறது. மல்டி ஆஸ்பெக்ட்ல இருந்து எப்படி இந்த ஏரியாவை நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புரிந்து கொள்ளுக்கு வாய்ப்பளிக்கிறது. பாடத்திட்டத்தின் கல்வி நோக்கங்களை உணர்ந்து கொள்வதற்கான இது ஒரு கருவியாகும். பாட புத்தகங்கள் பாட நெறி படிப்பு திட்டம் கட்டமைக்கப்பட்ட அடித்தளம் ஆகும் இது. அடுத்து கொடுக்கப்பட்ட பாடத்திற்கான ஆய்வு பொருட்களின் முதன்மை ஆதாரமாக இது உள்ளது. பாட புத்தகங்கள் பாடத்திற்கான ஆய்வு பொருட்களின் முதன்மை ஆதாரமாக உள்ளது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பாட புத்தகம் அதோட நன்மை என்ன அப்படின்னா, பாட புத்தகங்கள் மாணவர்களிடையே சுய ஆய்வு மற்றும் செயல்பாட்டின் பழக்கத்தை ஏற்படுத்துகிறது. மாணவர்களின் மனதில் சிந்தனை மற்றும் பகுத்தறிவை உருவாக்குகிறது. வெவ்வேறு பகுதிகளில் கற்பித்தல் திறனை வளர்ப்பதில் ஆசிரியர்களுக்கு பாட புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மாணவர்கள் பாடங்களை பற்றிய சரியான புரிதலை வளர்க்க இது உதவுகிறது. சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் இடையே நல்ல உறவை பாட புத்தகங்கள் வளர்க்கிறது. மாணவர்கள் இடை மற்றும் பல்துறை கண்ணோட்டத்தில் பாடங்களை புரிந்து கொள்ள இது வாய்ப்பளிக்கிறது. பாட புத்தகங்கள் பாடத்தின் கல்வி நோக்கங்களை உணர்ந்து அதன் மூலமாக செயல்படுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுகிறது. பாட நெறி அல்லது பாட திட்டம் கட்டமைக்கப்பட்ட அடித்தளமாக இது பயன்படுகிறது. அனைத்து பாடத்திற்கான ஆய்வு பொருட்களின் முதன்மை ஆதாரமாக இது விளங்குகிறது. இதுதான் பாட புத்தகங்களுடைய நன்மைகளாக நாம் பார்க்கிறோம். அடுத்து கலை திட்டத்தின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம். என்னென்ன மாதிரியான கலைத்திட்டங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா, பாரம்பரிய அது பாடம் சார்ந்த பாடத்திட்டம், அதாவது கலைத்திட்டம். பாரம்பரிய ட்ரெடிஷனல் ஆர் சப்ஜெக்ட் ஓரியன்டட் கரிக்குலம். எந்த ஒரு ட்ரெடிஷனல் அல்லது சப்ஜெக்ட் ஓரியன்டட் கரிக்குலம் ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாடம் சார்ந்த விஷயங்களை எவ்வாறு நாம் திட்டமிட வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும், எப்படி அந்த கலைத்திட்டத்தை நம்ம கொண்டு சொல்லணும், என்னென்ன ஆஸ்பெக்ட் கலைத்திட்டத்தில் வரணும், பழைய ட்ரெடிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு வரலாறு, ஒரு பாடம் இந்திய சுதந்திரம் என்று எடுத்தோம்னா எப்போ ஆரம்பிச்சது, எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் வந்துச்சு, என்னென்ன போராட்டங்கள் நடத்தினாங்க, ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் என்னென்ன போராட்டம் நடந்தது, அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் என்ன, எப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் அப்படின்னு ட்ரெடிஷனலா பாடம் சார்ந்த விஷயங்களை அப்படியே சொல்லிக்கொண்டே வருவது பாரம்பரிய அல்லது பாடம் சார்ந்த பாடத்திட்டம், ட்ரெடிஷனல் ஆர் சப்ஜெக்ட் ஓரியன்டட் கரிக்குலம். அடுத்து செயல்பாடு சார்ந்த பாடத்திட்டம், ஆக்டிவிட்டி பேஸ்டு அது ஆக்டிவிட்டி சென்டர்டு கரிக்குலம். ஆக்டிவிட்டி சென்டர்டு கரிக்குலம் இது என்ன அப்படின்னா, இந்த கரிக்குலத்துல முழுக்க ஆக்டிவிட்டி மட்டும்தான், செயல்பாடுகள் மட்டும்தான். அப்ப செயல்பாடுகளை மையமாக கொண்டது இதுதான். அப்போ செயல்பாடுகளை மையமாக கொண்ட பாடத்திட்டம் இருக்கிறது. அடுத்து குழந்தைகளை மையமாக கொண்ட பாடத்திட்டம், சைல்டு சென்டர்டு கரிக்குலம். இது குழந்தைகளை மட்டும் டார்கெட் பண்ணி குழந்தைகளுக்கு மட்டும் எப்படி அவங்கள வளர்க்கிறது, எப்படி அவங்கள ஈஸியாக புரிய வைக்கிறது, எப்படி அவங்கள மேலும் மேலும் பாடத்தின் மேலாக ஆர்வத்தை ஊட்டுவது, இது மாதிரியான விஷயங்களை சொல்வதற்கு இந்த சைல்டு சென்ட்ரல் அப்ரோச் அல்லது சைல்டு சென்டர் கரிக்குலம் பயன்படுகிறது. அடுத்து அனுபவத்தை மையமாக கொண்டது, எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்டு கரிக்குலம், அனுபவத்தை மையமாக கொண்ட கரிக்குலம். அடுத்து வேறுபடுத்தப்படாத அல்லது ஒருங்கிணைந்த பாடத்திட்டம், அன்டிஃபரன்சியேட்டட் ஆர் இன்டகிரேட்டட் கரிக்குலம். வேறுபடுத்தப்படாத அல்லது இன்டகிரேட்டட் கரிக்குலம், ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த ஒரு கலைத்திட்டம், பாடத்திட்டம். அப்போ டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷனல் ஆர் சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம், பாரம்பரிய அல்லது பாடம் சார்ந்த பாடத்திட்டம். ஆக்டிவிட்டி சென்டர்டு கரிக்குலம், செயல்பாடு சார்ந்த பாடத்திட்டம். செல்ஃப்
சைல்டு சென்டர்ட் கரிக்குலம், குழந்தைகளை மையமாக கொண்ட பாடத்திட்டம். எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ட் கரிக்குலம், அனுபவத்தை மையமாக கொண்ட பாடத்திட்டம். அன்டிஃபரன்சியேட்டட் ஆர் இன்டகிரேட்டட் கரிக்குலம், வேறுபடுத்தப்படாத அல்லது ஒருங்கிணைந்த பாடத்திட்டம். இதுதான் வந்து பாடத்திட்டம், அதாவது கலைத்திட்டத்தினுடைய வகைகள். அப்போ அடுத்து மைய கலைத்திட்டம், கோர் கரிக்குலம். அதை பிறகும்னா சமூகத்தில் திருப்திகரமான வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு தனி நபருக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல், ஒரு சொபிஸ்டிகேட்டடா இந்த சொசைட்டியில ஒருத்தர் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு, ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருக்கு என்ன விதமான குறைந்தபட்ச ஆற்றல், மினிமம் என்ன ஸ்கில்ஸ் வேணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இதெல்லாம் தர்றது. அது அவனை வாழ்வதற்கு தயார்படுத்துகிறது. வாழ்வதற்கு வயது வந்தவராக அல்லது வயது வந்தவர்கள் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கான தீர்வு, இதான் வந்து மைய கலைத்திட்டம். ஒரு மாணவருக்கு இல்ல ஒரு தனி நபருக்கு, ஒரு தனி மாணவிக்கு இந்த சமூகத்தில் ஒரு ஒரு குறைந்தபட்ச ஆற்றலோட எப்படி நம்ம அனுபவங்களோட எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அந்த நாலேஜை கொடுக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு நல்ல சிட்டிசனா வளர்க்கிறது என்பதற்கு நாம் உருவாக்கி கொண்ட கலைத்திட்டம் தான் கோர் கரிக்குலம், மைய கலைத்திட்டம். அடுத்து பூஜ்ய கலைத்திட்டம், நல் கரிக்குலம். அப்படின்னா பூஜ்ய பாடத்திட்டத்தின் கருத்து பாடத்திட்டத்தின் சரியான பகுப்பாய்வை சுட்டி காட்டுகிறது. இது எதை விட்டு வெளியேறுவது அல்லது புறக்கணிக்கப்பட்டது, மேலும் பாடத்திட்டம் எவ்வாறு கருத்தியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்துகிறது என்பதில் கவனம் செலுத்துகிறது. இதுதான் பூஜ்ய கலைத்திட்டம் என்பது. பாடத்திட்டத்தில் சரியான பகுப்பாய்வை சுட்டி காட்டுகிறது. எந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் என்பதை பகுப்பாய்வு சுட்டி காட்டுகிறது. இது எதை விட்டு வெளியேறியது அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஏரியாவெல்லாம் நம்ம ஹிட்டன் ஏரியாஸ், ஹிட்டன் கரிக்குலம் சொல்லுவோம், அந்த ஏரியாவெல்லாம் நம்ம உள்ள கொண்டு வருது. இதுதான் வந்து நல் கரிக்குலம். அடுத்து திறன் அடிப்படையிலான கலைத்திட்டம், காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம். திறன் அடிப்படையிலான பாடத்திட்டம் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் மாறி வரும் தேவைகளை மையமாக கொண்டு கற்பவர்களையும் மையமாக கொண்டு கற்றல் அணுகுமுறையை வலியுறுத்துகிறது. சுயத்திறன், அதன் திறன் அடிப்படையிலான கல்வித்திட்டம். சுயத்திறன், குடியுரிமை, டிஜிட்டல் நாலேஜ் இன் எஜுகேஷன், கல்வியா டிஜிட்டல் நாலேஜ், தகவல் தொடர்பு, கற்றல் சூழல், கற்பனை கிரியேட்டிவிட்டி அல்லது படைப்பாற்றல், விமர்சன சிந்தனை கிரிட்டிசிசம், சிக்கல்களை தீர்க்கும் திறன் மற்றும் திறன் அடிப்படையான பாடத்திட்டம் மூலம் இது உருவாக்குகிறது. இதான் வந்து காம்பிடன்சி பேஸ்டு. என்னென்ன காம்பிடன்சியை இது வளர்க்கக்கூடியது ஒரு மாணவனுக்கு அப்படின்னா சுயத்திறன், குடியுரிமை சிட்டிசன்ஷிப், டிஜிட்டல் கல்வி அறிவு, தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு, கற்றல், கற்பனை மற்றும் படைப்பாற்றல், விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் சிந்தனை போன்ற திறன்களை திறன் அடிப்படையிலான பாடத்திட்டத்தின் மூலம் நம்மளால் உருவாக்க முடியும். இதுதான் காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம். அடுத்து மறைக்கப்பட்ட கலைத்திட்டம், ஹிட்டன் கரிக்குலம். இது என்னன்னா மறைக்கப்பட்ட, ஹிட்டன்னா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஏரியா. அப்ப மறைக்கப்பட்ட பாடத்திட்டம் என்ற சொல் அதிகாரப்பூர்வமற்ற மற்றும் முறைசாரா அறிவுறுத்தல் தாக்கங்களை குறிக்கிறது. அது வெளிப்படையான இலக்குகளை அடைவதை ஆதரிக்கும். அப்ப பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திட்ட உள்ளீடுகள் வெளிப்படையாக குறிப்பிடப்படாதால் அது அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு கலைத்திட்டத்துல இந்தந்த ஏரியாவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் அதை பத்தி யாரும் அதிகமாக வெளிக்கொணராம அதை அப்படியே வந்து சாய்ஸ்ல விட்டுட்டு அடுத்த பாடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த ஹிட்டன் ஏரியாவை நம்ம கொண்டு வரணும், அதோட உள்ளீடை வெளியே கொண்டு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. இதுதான் வந்து ஹிட்டன் கரிக்குலம், மறைக்கப்பட்ட கலைத்திட்டம். அடுத்து ஹாப்பினஸ் கரிக்குலம், மகிழ்ச்சி கலைத்திட்டம். இது பொதுவாக குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளும் வெவ்வேறு சூழ்நிலையில் பிறந்து வளர்கிறார்கள். பல குழந்தைகள் பல அடுக்கு மாடி குடியிருப்புகளின் வரம்பில் வழிகாட்டப்படாத கம்ப்யூட்டர்ல மின்னணுல அதிக செயல்பாடு, செல்போன்ல அதிக செயல்பாடு, டிவில அதிக செயல்பாடு, இது எல்லாம் வந்து இருக்கு. அதுல இருந்து அவங்கள மாறி இயற்கை, விவசாயம், உலகம் எப்படி இருக்கு, சமூகம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள சமூகத்தை பற்றி காட்டி அதன் மூலமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. இதுதான் வந்து ஹாப்பினஸ் கரிக்குலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து
தொழில் முனைவோர் கலைத்திட்டம். தொழில் முனைவோர் இது என்ன அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் கலைத்திட்டம். இது என்ன அப்படின்னா தொழில் முனைவோர் பாடத்திட்டம் என்பது இளைஞர்களின் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான, அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் கரிக்குலம். இப்போ தொழில் முனைவோர் மேம்படுத்துவதற்கான செலவு எப்படி, எவ்வளவு செலவாகும், என்ன மாதிரியான தொழில் செய்யலாம், இந்த ஏரியாவில் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம், அந்த தொழில்கள் மூலமாக நாம எப்படி ஒரு தொழில் முனைவோராக, அதாவது ஆண்டர்பிரினர் மாறலாம், கிராமங்கள் நகரத்தில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வரைக்கும் எப்படி சென்றடைஞ்சு அதை எப்படி வெளிக்கொண்டு வருவது. அப்ப தொழில் முனைவோர் பாடத்திட்டம் என்பது இளைஞர்களின் இளைஞர்களுடைய தொழில் முனைவோர் சிந்தனையை, திறனை இது மேம்படுத்தி அவர்களை வேற லெவலுக்கு கொண்டு போறது. அதாவது அவங்களை ஆண்டர்பிரினர் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஆண்டர்பிரினர் லெவலுக்கு கொண்டு போறதா தொழில் முனைவோர் கலைத்திட்டம். இது தனியார் துறை வளர்ச்சிக்கு ரொம்ப அடித்தளமா இருக்கிறது. தொழில் முனைவு என்பது தேசிய அளவில் பொதுவாக மேல்நிலைப்பள்ளி அல்லது தொழில்நுட்ப, அதாவது பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இது முக்கியமான ஒரு பாடத்திட்டமா இருக்குது. தொழில் முனைவோர் கலைத்திட்டம் இதுதான். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கலைத்திட்டத்துல இதுல மைய கலை ஃபர்ஸ்ட் கலைத்திட்ட வகைகள்ல பாரம்பரிய அல்லது பாடம் சார்ந்த பாடத்திட்டம், ட்ரெடிஷனல் ஆர் சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். அடுத்து செயல்பாடு சார்ந்த பாடத்திட்டம், ஆக்டிவிட்டி சென்டர்ட் கரிக்குலம். அடுத்து குழந்தைகளை மையமாக கொண்ட பாடத்திட்டம், சைல்டு சென்டர்ட் கரிக்குலம். அடுத்து அனுபவத்தை மையமாக கொண்ட பாடத்திட்டம், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ட் கரிக்குலம். அடுத்து வேறுபடுத்தப்படாத அல்லது ஒருங்கிணைந்த பாடத்திட்டம், அன்டிஃபரன்ஷியேட்டட் ஆர் இன்டகிரேட்டட் கரிக்குலம். அதன் மூலமாக மைய கலைத்திட்டம், கோர் கரிக்குலம். அப்போ மைய கலைத்திட்டம் எப்படி இருக்கும், பூஜ்ய கலைத்திட்டம் என்றால் என்ன, எந்த ஏரியா நமக்கு விட்டு வெளியேறிச்சு, அதை எப்படி உள்ள கொண்டு வர்றது, அப்ப திறன் அடிப்படையிலான கலைத்திட்டம் எப்படி இருக்கும், என்னென்ன திறன்களை மாணவர்களுக்கு நாம் வளர்க்க வேண்டும், சுய செல்ஃப் எவாலுவேஷன், சுய திறன், செல்ஃப் எவாலுவேஷன், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கான்செப்ட், இந்த மாதிரியான டிஜிட்டல் நாலேஜ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் நாலேஜ், டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வளர்க்கறதுக்கு தேவையான திறன்களை வளர்ப்பது காம்படன்சி பேஸ்டு கரிக்குலம், ஹிடன் கரிக்குலம், ஹேப்பினஸ் கரிக்குலம். அடுத்து தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர்ஷிப் கரிக்குலம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ மாணவர்களே, நாம் இன்று பார்த்தது என்னென்ன ஏரியா அழகு 2 நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னோம்னா, பாடத்திட்டத்தின் கருத்து, கான்செப்ட் ஆஃப் கரிக்குலம். கரிக்குலம் என்றால் என்ன? இது ஒரு லத்தீன் சொல். இது ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பு. இது ஒரு பாதை. நாம் நடப்பதற்கு நாம் எவ்வாறு பாதை தேவைப்படுகிறதோ அது மாதிரி ஒரு பாடம் படிப்பதற்கு ஒரு பாதை தேவைப்படுகிறது. அந்த பாதை தான் கரிக்குலம். அந்த கலைத்திட்டத்தை உருவாக்கி நாம் படிக்க வேண்டும். அதுதான். அடுத்து கலைத்திட்டத்தை பற்றி பல்வேறு அறிஞர்கள், மேலைநாட்டு அறிஞர்கள், நமது இடைநிலை கல்வி ஆணையம் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பத்தி பார்த்து எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்கன்னா, பள்ளி, வகுப்பறை, நூலகம், ஆய்வகம், பட்டறை, விளையாட்டு மைதானம் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களின் தொடர்பு, கரிக்குலர், அகாடமிக், நான் அகாடமிக் எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த அனுபவம் தான் ஒரு கலைத்திட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான அந்த இந்த பாடத்திட்டத்தை பற்றி செயல்முறையை வழித்திட்டமாக இதுக்கு முக்கியமான ஒரு 4 முக்கிய கூறுகள் என்னன்னா, கலைத்திட்டத்துல குறிக்கோள்கள் இருக்கணும், உள்ளடக்கம் மற்றும் கற்றல் பொருட்கள் இருக்கணும், கற்பித்தல் கற்றல் உத்திகள் இருக்கணும், அதை பத்தி ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் இருக்கணும், அடுத்து மதிப்பீடு இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து கலைத்திட்டத்தால் வழங்கப்படும் செயல்பாடு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் சர்வ்ட் பை த கரிக்குலம் அப்படின்னா, படிப்பு மற்றும் வாழ்க்கையின் பாடங்களுக்கு இடையான தொடர்பு, சிந்தசிஸ் பிட்வீன் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் லைஃப், அறிவை பெறுதல் மற்றும் வலுப்படுத்துதல், முழுமையான வளர்ச்சி அடைவதற்கு இது பயன்படுகிறது, ஜனநாயக விளிம்பின் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். அடுத்து மாணவர்களின் தேவைகளை பற்றி விவரித்தல், ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ், மதிப்புகளை உணர்தல், ரியலைசேஷன் ஆஃப் வேல்யூஸ், தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இடையான நல்லிணக்கம், ஹார்மோனி பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி, சாதகமான சூழலை உருவாக்குதல், கிரியேஷன் ஆஃப் கண்டியூசிவ் என்விரான்மெண்ட். அடுத்து கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, கலைத்திட்ட ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, இது நம்மளா உருவாக்கிட முடியாது. ஒரு கலைத்திட்டம் ஒரு ஸ்கூலுக்கு நம்மளா உருவாக்கிட முடியாது, ஒரு டீச்சர் ட்ரைனிங்க்கு நம்மளால உருவாக்க முடியாது, ஒரு பிஎட் எம்மாட்டுக்கு உருவாக்கிட முடியாது. அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு கவுன்சில் இருக்கு. இன்ஜினியரிங்னா அதுக்கு ஒரு கவுன்சில், மெடிக்கல்னா அதுக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, லான்னா அதுக்கு ஒரு கவுன்சில் இருக்கு.
அப்போ ஒவ்வொன்று அது மாதிரி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்சிஆர்டின்னு ஒரு கவுன்சில் இருக்கு, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஒரு என்சிஆர்டின்னு இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய அந்த சஜஷன், அவங்க சொல்லக்கூடிய அந்த இதை தான் வந்து நம்ம கலைத்திட்டம் எடுத்துக்கிட்டு அந்த கலைத்திட்டத்திலிருந்து நம்ம பாடத்திட்டத்தை சிலபஸ் உருவாக்கி நாம் வைத்துக் கொள்கிறோம். அதே மாதிரி என்சிடிஇ பிஎட் எம்எட்டுக்கு வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இவங்க மூலமாக நம்ம இவங்க அந்த கவுன்சில் சொல்றதுல இருந்து நம்ம சிலபஸை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து கலைத்திட்டத்தில் என்னென்ன கூறுகள் இருக்கும், என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும், அந்த எலிமெண்ட்டோட நோக்கங்கள் என்ன, அறிமுகம் எப்படி இருக்கணும், கல்வி கொள்கை அறிக்கைகள் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், தர நிலைகள் எப்படி இருக்க வேண்டும், கல்வியினுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், பாடத்திட்டத்தில் உள்ள என்னென்ன இருக்கணும், என்னென்ன செயல்பாடுக்கு தேவை இருக்கணும், கற்பித்தல் முறைகள் எப்படி என்னென்ன முறைகளை கொடுக்கணும், மதிப்பீடு எவ்வாறு செய்ய வேண்டும் இருக்கு. அடுத்து கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டத்துக்குரிய தொடர்புகள் என்ன, கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்ட தொடர்புகள் என்ன, அடுத்து வேறுபாடுகள் என்ன, எப்படி பாடத்திட்டம் இருக்கும் சிலபஸ் இருக்கும், எப்படி கலைத்திட்டம் இருக்கும், கரிக்குலம் என்பது எப்படி இருக்கும். அப்ப அடுத்து கரிக்குலம் மற்றும் டெக்ஸ்ட் புக்குக்குள்ள தொடர்புகள் என்ன, பாட புத்தகங்களின் நன்மைகள் யாது, என்னென்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். மைய கலைத்திட்டம், பூஜ்ய கலைத்திட்டம், காம்பிடன்ஸ் பேஸ்டு கரிக்குலம், ஹிட்டன் கரிக்குலம், மகிழ்ச்சி கலைத்திட்டம், தொழில் முனைவோர் கலைத்திட்டம், இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம அழகு 2ல நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது அழகு 3 கலைத்திட்ட மேம்பாடு, கரிக்குலம் டெவலப்மெண்ட். இந்த கலைத்திட்ட மேம்பாட்டில் பாடம் படிப்பதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் அல்லது இந்த பாடத்தினால் நம்மளுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா கலைத்திட்ட திட்டமிடலின் பொருளை விளக்குதல், அதாவது எப்படி பிளான் பண்ணுது, கலைத்திட்ட திட்டமிடலின் பொருளை விளக்குதல். அடுத்து கலைத்திட்ட திட்டமிடல் மற்றும் அதன் அணுகுமுறைகளின் பல்வேறு அம்சங்களை பற்றி கண்டறிதல். அடுத்து கலைத்திட்டத்தை திட்டமிட பல்வேறு அணுகுமுறைகளின் மையத்தை ஆய்வு செய்வது. அடுத்து கலைத்திட்ட வடிவமைப்பின் வெவ்வேறு பரிமாணங்களை புரிந்து கொள்வது. இதுதான் இந்த 4 குறிக்கோள்கள் தான். கலைத்திட்ட திட்டமிடுதலின் பொருளை விளக்குதல், கலைத்திட்ட திட்டமிடுதலின் திட்டமிடல் மற்றும் அதன் அணுகுமுறைகளின் பல்வேறு அம்சங்களை கண்டறிவது, கலைத்திட்டத்தை திட்டமிட பல்வேறு அணுகுமுறைகளின் மையத்தை ஆய்வு செய்வது, கலைத்திட்ட வடிவமைப்பின் வெவ்வேறு பரிமாணங்களை புரிந்து கொள்வது. இதுக்கு தான் வந்து இந்த கலைத்திட்ட மேம்பாடு என்ற பாடத்தை படிப்பதனுடைய நோக்கமாக நாம் கருதுகிறோம். இப்ப கலைத்திட்ட திட்டமிடல் என்றால் என்ன, கரிக்குலம் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, கலைத்திட்ட திட்டமிடல் என்பது ஒரு சமூகம் அல்லது ஒரு நாட்டோட இலக்குகள் மற்றும் தேவைகள் என்ன, ஒரு நாட்டோட இலக்கு என்ன, அந்த சமூகத்திற்கு அந்த நாட்டிற்கான என்னென்ன தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை நாம் எவ்வாறு ஃபில்ஃபில் பண்ணுவது என்பதை பற்றி பாட புத்தகத்திலிருந்து உருவாக்குவது, அந்த பாட புத்தகம் உள்ள கொண்டு வருவது, இது ஒரு செயல்பாடாக வருகிறது. அப்ப கலைத்திட்ட திட்டமிடல் கரிக்குலம் பிளானிங் என்பது ஒரு சமூகம் அல்லது ஒரு நாட்டின் இலக்குகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் மேற்கொள்ளப்படும் தொடர் செயல்பாடுகளாக நாம் பார்க்கிறோம். இந்த கலைத்திட்ட திட்டமிடல் என்பது பல்வேறு நிலைகளில் உள்ள பங்கேற்பாளர்கள் கற்றல் இலக்குகள் பற்றி முடிவெடுக்கும் ஒரு செயல்முறை. அவை அடையக்கூடிய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் பற்றிய முடிவு செய்வது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் மற்றும் வழிமுறைகளை பயனுள்ளதாக என்பதை தீர்மானிக்கிறது. அப்போ கலைத்திட்ட திட்டமிடல் கரிக்குலம் பிளானிங் ஒரு கரிக்குலம் வந்து நம்ம வடிவமைப்பதற்கு முன்னாடியாக அது எப்படி பிளான் பண்ணும் அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டிற்கு என்ன நன்மை, இந்த சமூகத்திற்கு என்ன நன்மை, இந்த சமூகத்திற்கு என்ன தேவை, இந்த மாணவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தால் இந்த அந்த தனி மனிதன் அந்த தனி மாணவர் மட்டுமல்ல அந்த ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறும், எப்படி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் என்பதை பற்றி ஒரு பிளான் வச்சுக்கணும். இதுதான் வந்து கரிக்குலம் பிளானிங். அடுத்து மீனிங் ஆஃப் கரிக்குலம் பிளானிங், கலைத்திட்ட திட்டமிடலின் பொருள். மீனிங் என்னன்னா, ரால்ஃப் டபிள்யூ டெய்லர் என்பவர் 1949ஆம் ஆண்டு 4 அடிப்படை கேள்விகளை வகுத்தார். அவை எந்த ஒரு கட்டத்திற்கும் பாடத்திட்டத்தை திட்டமிடும் போது விவாதிக்கப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார். அந்த 4 முக்கியமான கோட்பாடுகள் என்னன்னா, ஒரு கல்வி நிறுவனம்
என்ன அடிப்படை நோக்கங்களை அடைய வேண்டும். ஒரு கரிக்குலம் பிளானிங்கை ஒரு கரிக்குலத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால, உருவாக்குவதனால ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ன அடிப்படை நோக்கங்களை அடைய வேண்டும், இது ரொம்ப முக்கியம். அடுத்து, இந்த நோக்கங்களை அடைவதற்கு என்ன கற்றல் அனுபவங்களை வழங்கலாம், ஒரு ஒரு என்ன மாதிரியான அனுபவங்களை வழங்கலாம், அல்லது இந்த கற்றல் அனுபவங்களை எவ்வாறு திறம்பட ஒழுங்கமைக்கப்பட வேண்டும், ஒழுங்கமைக்கப்பட முடியும். அடுத்து, இந்த நோக்கங்கள் அடையப்படுகின்றனவா என்பதை நாம் எவ்வாறு தீர்மானிக்கலாம். இதுதான் ரால்ஃப் டபிள்யூ டெய்லர் என்ன சொல்றோம்னா, 4 முக்கியமான ரீசன்ஸை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஒண்ணு, ஒரு கல்வி நிறுவனம் என்ன அடிப்படை நோக்கங்களை அடைய வேண்டும், அந்த நோக்கங்களை அடைவதற்கு என்ன கற்றல் அனுபவங்களை வழங்கலாம், அந்த கற்றல் அனுபவங்களை எவ்வாறு திறம்பட ஒழுங்கமைக்க முடியும், அந்த நோக்கங்கள் அடையப்படுகின்றனவா என்பதை நாம் எவ்வாறு தீர்மானிக்கலாம். இதுதான் கலைத்திட்ட திட்டமுறையின் பொருள், மீனிங் ஆஃப் கரிக்குலம். அடுத்து, ஹில்டா டாவா என்ன சொல்றாருன்னா, அதுவும் அவருமே 1962ல கற்பவர்களின் உளவியல் மற்றும் சமூகவியல் தேவைகளை கருத்தில் கொண்டு, ஏன்னா சைக்காலஜிக்கலும் சோசியாலஜிக்கல் இந்த 2 ஃபேக்டர்ஸ் ஒரு லேர்னருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு 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 மாணவரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது அவரோட சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ சமூகவியல் தேவைகளை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தனது சொந்த பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும், அல்லது பாடத்திட்டத்தை பள்ளி நிர்வாகத்தால் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மாணவர்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை என்பதை அந்த ஆசிரியர்கள் தான் உருவாக்க வேண்டும். NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 என்ன சொல்றாங்கன்னா, பாடத்திட்டம் மற்றும் கற்றல் அனுபவங்களை திட்டமிடும் போது பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான கொள்கைகளை சொல்றாங்க. என்னன்னா, அறிவை பள்ளிக்கு வெளியே உள்ள வாழ்க்கை இணைத்தல். மாணவர்கள் நாலேஜ வெளியில் உள்ள சமூகத்திற்கு போற்றி பார்க்கிறது. நாம் படித்த படிப்பு மற்ற சமூகத்தில் பயன்படுகிறதா இல்லையா என்பதை பொருத்தி பார்க்கும் விதமாக இருக்க வேண்டும். கற்றல் முறைகளிலிருந்து விலகி செல்ல போது உறுதி செய்வது. கற்றல் முறைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, விலகி செல்லக்கூடாது. பாட புத்தகத்தை மையமாக வைத்திருக்காமல், இந்த பாட புத்தகத்தை சிலபஸை மொத்தமா நம்ம கவர் பண்ணிடணும் அப்படின்னு மையமாக இல்லாம, ஒட்டுமொத்த குழந்தைகள வளர்ச்சி, பிசிக்கல் வளர்ச்சி, மென்டல் வளர்ச்சி எல்லாமே ஒட்டுமொத்த குழந்தைகளோட வளர்ச்சியை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். தேர்வு முறைகள், எக்ஸாமினேஷன்ஸ், எவாலுவேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா மிகவும் ஈஸியாக நெகிழ்வானதாகவும் வகுப்பறையில் வாழ்க்கையில் ஒருங்கிணைக்கவும் செய்ய வேண்டும். அடுத்து, நாட்டின் ஜனநாயக அரசியலில் அக்கறைகளால் தெரிவிக்கப்பட்ட ஒரு மேலான அடையாளத்தையும் இது வளர்ப்பது, ஜனநாயகத்தை வளர்க்கக்கூடியதாகவும் இது இருக்க வேண்டும். அப்போ NCF 2005 என்ன சொல்றாங்கன்னா, நாலேஜ், அறிவு, மாணவனுடைய அறிவு அவனுக்கு மட்டும் பயன்படாம வெளியுள்ள சொசைட்டிக்கும் எப்படி பயன்படும் என்பதை கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டும். கற்றல் முறைகளிலிருந்து விலகி செல்லாமல் எவ்வாறு அதை நாம் உறுதியாக கற்றுக்கொண்டே இருப்பதற்கு பயன்பட வேண்டும். பாட புத்தகங்கள் புத்தகத்தை மட்டும் நம்பில்லாம குழந்தைகளுடைய வளர்ச்சியையும் நாம் எவ்வாறு பலப்படுத்த வேண்டும். தேர்வு முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும். நாட்டில் ஜனநாயக அரசியலில் அக்கறைகளால் ஜனநாயக பற்றிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இது வளர்ப்பதாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய இந்த கலைத்திட்ட திட்டமிடல் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த அலகு 3ல கலைத்திட்ட மேம்பாடுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கலைத்திட்ட திட்டமிடல் என்றால் என்ன அப்படின்னா, என்ன தேவை, ஒரு சொசைட்டிக்கு என்ன தேவை, ஒரு நாட்டுக்கு என்ன தேவை, ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவை, ஒரு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்ன தேவை, இது எல்லாம் நாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வச்சு இதை நம்ம பண்ண வேண்டும். இதுதான் கலைத்திட்ட திட்டமிடல். இதை பற்றிய ராபல் டபிள்யூ டெய்லர் என்ன சொல்றாரு, 4 முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அடைவதற்கான நமக்குடைய கற்றல் அனுபவங்கள் என்ன, அந்த கற்றல் அனுபவங்களை நாம் எவ்வாறு சீரமைக்க வேண்டும், திறம்பட ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக இந்த நோக்கங்களை நாம் அடைந்தோமா இல்லையா என்பதை பற்றிய ஒரு விவரிக்க வேண்டும். இதெல்லாம் இருக்க வேண்டும். அடுத்து, இதே ஹில்டா டாவா 1962
என்ன சொல்றாருன்னா, சைக்காலஜிக்கலும் சமூகவியலும் இரண்டுமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல விஷயங்களை, அதாவது ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு முக்கியமான பாயிண்டா இருக்கிறது. அப்ப உளவியல் மற்றும் சமூகவியல் தேவைகளை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தனது சொந்த பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுது. அப்புறம் NCERT 2005 வந்து என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, அறிவை பள்ளிக்கு வெளியே உள்ள வாழ்க்கையுடன் இணைத்து பார்க்க வேண்டும். கற்றல் முறையிலிருந்து விலகிச் செல்லக்கூடாது. பாட புத்தகத்தை மட்டும் மையமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. குழந்தைகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பாடத்திட்டத்தையும் பார்க்க வேண்டும். தேர்வுகள் மிகவும் ஈஸியானதாக, புரியும் வண்ணமாக, மகிழ்வூட்டும் வண்ணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனநாயக டெமோக்ராட்டிக் வேல்யூஸை நாம் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் இன்னும் வந்து இந்த உலக 3 பற்றி நம்ம வந்து இன்னும் வந்து விரிவாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.